நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். போன பதிவில் நாம் பெண் சந்நியாசத்தை பற்றி பார்த்து இருந்தோம். நமது கிருஷ்ணருக்குத்தான் எத்தனை பெண் சந்நியாசிகள், அவனை நினைத்து எத்தனை லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய கோபிகைகள், அவர்களும் அவனை நினைத்த சந்நியாசிகளே. மற்றும் கலியுகத்தில் கிரிதாரியை நினைத்து மீரா, கிருஷ்ணரான ரங்கநாதர் ரங்கமன்னாரை நினைத்து ஆண்டாள், பாண்டுரங்கனை நினைத்து ஜனாபாய் ஜக்குபாய், குருவாயூரப்பனை நினைத்து மஞ்சுளா குரூரம்மை தாயார் போல எத்தனையோ பெண் சந்நியாசிகள் கிருஷ்ணரை நினைத்து இருக்கிறார்கள். அவர்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமானதல்ல. அந்த இறைவனின் அருளாலேயே அவர்கள் அதனை கடந்து அவர்களது பக்தியை வெளிப்படுத்தினார்கள். இன்னும் அதுபோல இந்த கலியுகத்திலும் அதிகமான பெண் சந்நியாசிகள் வரவேண்டும் என்றால் அதற்கு 2 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க வேண்டும். ஒன்று, வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஆணும் பெண்ணும் சரிசமமாக ஏற்றி நடக்க வேண்டும். 2, பெண்களும் ஆண்களும் இருவருமே ஒழுக்கத்துடனும் அறநெறியிலும் வாழ வேண்டும். இப்படி இருந்தாலே எந்த தடையும் இன்றி பெண் மகான்கள் கண்டிப்பாக அதிகமாக இந்த உலகிற்கு சேவைகளை செய்வார்கள். மற்றும் மற்றவர்களையும் இந்த சம்சார கடலிலிருந்து காப்பாற்றி விடுவார்கள், இறைவனடி சேர்ப்பார்கள். இப்படி இருப்பதற்கு நமது பங்கு என்னவாக இருக்க முடியும்? குருவான ராமானுஜரின் திருவடிகளையும் லக்ஷ்மி நாராயணர் இவர்களது திருவடிகளையும் பற்றி நீங்களே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறி நம்மால் முடிந்த அளவிற்கு ஒழுக்கமாகவும் அறநெறியோடும் வாழ வேண்டும். இப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணர் மற்றும் குருவான ராமானுஜர் வழிகாட்டுவார். கண்டு கொண்டேன் எம் ராமானுஜன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் வெந்தொல்லை வெந்த நோய் விண்டு கொண்டேன் அவர் சீர் வெள்ள வாரியை வாய்மடுத்து இன்று உண்டு கொண்டேன் இன்னம் உன்றன ஓதில் உலப்பில்லையே. பக்தி மார்க்க துறவியராய் பகலவனைப் போல காட்சியளிக்கும் ராமானுஜரை கண்டு இளைஞர்கள், முதியவர், ஆடவர், பெண்கள், கற்றார், கல்லார் என்று அனைவரும் ஏற்று போற்றலாயினர். கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் சுலபமாக இறைவனை அடைவதற்கு நாம் பற்ற வேண்டியது குருவின் திருவடி ஆகும். அது ராமானுஜரின் திருவடி. அது மட்டும் இல்லாமல் நாம் செல்வதற்கு சுலபமான மார்க்கம் பக்தி மார்க்கம், நாமஜபம் ஆகும். ஒழுக்கமும் புலமை பெருக்கும் பெற்ற இவரை மடத்தின் தலைமை பதவியை ஏற்று அலங்கரிக்குமாறு வேண்டிக் கொண்டனர் அனைவரும். மருமகன் முறையாகும் தாசரதி எனப்படும் முதலியாண்டான் முதலாக ராமானுஜரிடம் முன்பே தீட்சை பெற்றிருந்தார். பின்னர் கூரத்தாழ்வார் சீடரானார். கூரத்தாழ்வார் அதி அற்புதமான நினைவாற்றல் மிக்கவர். ஒரு முறை படித்தாலே போதும், அதை அப்படியே மனதில் இருத்திக் கொள்வார். இதனால் இவரை ஏகசந்தக்ராகி என்று அழைக்கலாயினர். இவர் ராமானுஜருக்கு திரிதண்டமாக விளங்கி வந்தார். முதலியாண்டானும் கூரத்தாழ்வாரும் ராமானுஜருடன் அமர்ந்து உரையாடும் காட்சி அற்புதமாக இருக்கும். நெற்றியில் திருமண் சாத்திக்கொண்டு நெடிய அழகிய வடிவத்தினராய் முகப்பொலிவுடன் மடத்தில் இவர் காட்சி தருவதைக் கண்டு அடியவர் ஆனந்த பரவசம் அடைவார். பிறகு யாதவ பிரகாசரின் வயது முதிர்ந்த தாய் ஒரு நாள் வரதராஜ பெருமாளை தரிசிக்க வந்தார். அப்பொழுது மடத்தில் எழுந்தருளி இருந்த ராமானுஜரை கண்டு அவரின் தெய்வீக பொலிவும் வடிவழகும் சற்குணமும் அவரை பெரிதும் சிந்திக்க வைத்தன. தன் மகனாகிய யாதவ பிரகாசரை எவ்வாறாயினும் ராமானுஜருக்கு சீடனாக்கிவிட வேண்டும் என்று உறுதி கொண்டார். தாயார் வீடு திரும்பியதும் தம் எண்ணத்தை தம் மகனிடம் தெரிவித்தார். ஆனால் யாதவ பிரகாசரோ தம் சீடனாகிய ராமானுஜருக்கே தாம் சீடனாவது எப்படி சாத்தியமாகும் என்று தன்மானம் தடையாய் நிற்க உரைத்தார். என்றாலும் யாதவ பிரகாசரின் மனம் ஏதோ இனம் புரியாத குழப்பத்துடன் கலங்கியிருந்தது. தன் தாயாரிடம் வெளிப்படையாகவே ராமானுஜருக்கு சீடனாதல் தனக்கு இயலாது என்று
கூறிய போதிலும் அவர் மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. தன்னிடம் ராமானுஜர் திருப்புட்குழியில் பாடம் கேட்க வந்தபோது அவரிடம் வெளிப்பட்ட மிகுந்த ஞானமும் அறிவுத்திறனும் மறுப்புரைகளையும் சிந்தித்து பார்த்தார். அரசகுமாரியை பிடித்திருந்த பிரம்ம ராட்சசரை தம்மால் ஓட்ட இயலாத போது ராமானுஜர் அதனை ஓட்டியதோடு தம் பெருமையை நிலைநாட்டியதையும் நினைவு கூர்ந்தார். தாம் பின்பற்றி வந்த கொள்கையில் முழு அளவில் திருப்தி ஏற்படாமையிலும் ஆண்டவன் அருள் சித்திக்கும் காலம் வந்துவிட்டபடியிலும் ஒரு நாள் தம் தாயாரிடம் தம் முடிவை தெரிவித்து விட்டார். அதன் பின்னர் யாதவ பிரகாசர் வெளியில் சென்றார். வழியில் திருக்கச்சி நம்பிகளை கண்டார். பயபக்தியுடன் வணங்கினார். சுவாமி, அடியேன் உள்ளம் அமைதியின்றி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. அடியேன் மனம் சாந்தி பெறும் உபாயத்தை தேவரீர்தான் எனக்கு கூறி அருள வேண்டும். தேவரீரே தேவராஜ பெருமாளின் திருமுகமாக விளங்குகிறீர். சர்வ ஞானராக உள்ள தேவரீரே என் மனம் அமைதி பெற நல்வழி காட்டி அருள வேண்டும் என்று வேண்டி நின்றார். மறுநாள் தம்மை வந்து காணும்படி திருக்கச்சி நம்பிகள் யாதவர் பிரகாசருக்கு சொல்லி அனுப்பினார். மறுநாள் யாதவர் வந்தார். நம்பிகளை கண்டார். ராமானுஜரை மகாபுருஷர் என்றே மதிக்கவும் அவர் பெருமை சொல்லி முடியாது. அவருக்கு சீடராயின் இகபர நலம் இரண்டும் கிட்டும் எனும் அமுத மொழிகள் திருக்கச்சி நம்பிகளின் திருவாக்காக வெளிப்பட்டது. இதனை செவியுற்ற யாதவ பிரகாசர் மன நிறைவு கொள்ளவில்லை. மடம் சென்று ராமானுச முனியை கண்டு வணங்கி சீடராவது மடத்தனமான செயல் என்று எண்ணிவிட்டார். பிறகென்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் காணலாம். ராமானுஜரின் திருவருள் வளரட்டும். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜ திருவடிகளே சரணம். இந்த காணொளியை கண்டமைக்கு மிக்க நன்றி. தவறாமல் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய.